உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விழாக்கு வர எல்லாருக்கும் லஞ்ச் வேற செய்யணும். எப்படியும் 1000 பேருக்கு மேல வருவாங்க. உங்களால முடியுமா அது? என்னது 1000 பேரா? என்ன சொல்றீங்க? ஆமாங்கம்மா, அதுவும் எங்க ஊர்ல சின்ன விசேஷம்னாலே நிறைய கூட்டம் கூடிருவாங்க. சாப்பாடு வேற போடுறீங்களா? மொத்த கூட்டமும் அங்கதான் இருக்கும். ஆயிரம் பேர்னா பேசாம சுபா நம்ம வெளியில சொல்லிடலாமா? நீங்க எப்படி செய்ய போறீங்க 1000 பேத்துக்கு? ஏதாவது டேஸ்டா செய்யணும் இல்லப்பா. அண்ணி, உங்களால முடியுமா? எதுக்குதான் எதையாவது ஒண்ணு ஒத்துக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தலைவினது குழுக்குழுன்னு இருந்துச்சுல்ல, இப்ப என்ன செய்ய போற? அண்ணி, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? வேணான்னு இப்பவே சொல்லிடுங்க. அவங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிப்பாங்கல்ல. என்ன இப்படி சொல்றாங்க? இந்த நேரத்துல போய் யார பாக்குறது? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சுபா காக்க எல்லாம் தெரியும், அது அவங்க சொல்லட்டும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அக்கா அக்கா, கொஞ்சம் எல்லாரும் இருங்களேன். ஏங்கா எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? 1000 பேருக்கு தானக்கா, ஏங்கா செய்ய முடியாது? சுபாக்கா, நீங்க ஏங்கா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? மொத்தமா நம்பர் கேட்டா நமக்கு அப்படிதான்க்கா பயமா இருக்கும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கக்கா. இல்ல இந்திரா, நான் இது வரைக்கும் அவ்வளவு பேருக்கு சமைச்சு ஆர்கனைஸ் பண்ணதில்லம்மா. சரி விடுமா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். வேணா ஒண்ணு பண்ணலாம், ஒரு கேட்டரிங் வச்சு பண்ணிடலாம் கௌதம். நான் வேணா ஸ்பான்சர் பண்றேன். சார், நாம இப்ப ஃபுட் ப்ராஜெக்ட் தான் அறிமுகப்படுத்த போறோம். நாமளே வெளியே ஆர்டர் பண்ணா நல்லா இருக்குமா சார்? ஆமா சார், நல்லா இருக்காது சார். சரி, இப்ப என்ன 1000 பேருக்கு தானே? சுபாக்கா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுமா. இப்போ எல்லாத்தையுமே நாம மட்டும் பண்ணாதானே கஷ்டம். ஆளாளுக்கு ஒரு பொறுப்பை பிரிச்சு கொடுத்துருவோம். இந்திரா, அப்ப டேஸ்ட் எல்லாம் மாறிடுமேமா. சுபாக்காவால எப்படி எல்லா இடத்துலயும் போய் சொல்ல முடியும்? ஆமாக்கா, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்ற ஐடியாவை பாருங்களேன். இந்த குழம்பு, ரசம், பொரியல், கூட்டு இதெல்லாம் மட்டும் நம்ம சுபாக்கா மேற்பார்வையில நம்ம வீட்லயே நடக்கட்டும். இந்த ரைஸ் ஒருத்தர் வீட்ல, அப்பளம், வடை, பாயாசம் எல்லாத்தையுமே ஒருத்தர் வீட்ல வேற வேறையா செஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஆமால, சூப்பர் ஐடியா தான். இந்திரா, செம்ம ஐடியா. நீ சொல்ற மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சாப்பாட்டை கூட 2-3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துடலாமா? அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு போயிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.